Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Starting from rest, the acceleration of the particle is given by the acceleration of particle. இப்போ velocity கேட்குறாங்க. நல்லா பாரு, நிறைய பேர் பண்ணுறது என்ன, velocity is equal to u plus v is equal to u plus at போட்டுருவோமா? கொஞ்சம் திங்க் பண்ணணும், ஓகேவா? இந்த ஆக்சலரேஷன் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா? டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சார் உங்களுக்கு தெரியுது? நல்லா பாரு, இதை நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா 2t minus 2வா? t-ஓட வேல்யூ 0னு போட்டால் ஒரு ஆக்சலரேஷன், t-ஓட வேல்யூ 1னு போட்டால் ஒரு ஆக்சலரேஷன், 2னு போட்டால் ஒரு ஆக்சலரேஷன். அப்போ டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்குது? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv பை dt. அப்போ dv என்ன ஆயிரும்? a dt. சரியா? இதை இன்டகிரேட் பண்ண என்ன? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் வெலாசிட்டி யூவோட வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி v. அந்த v தான் கேட்குறாங்க. v இஸ் ஈக்குவல் டு, இங்கே நல்லா பாரு, a dt இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுது அபியஞ்சல், சோம்பேறித்தனம் படாத. 2t dt மைனஸ் 2 dt. ஓகேவா? 0லேருந்து 5 வரைக்கும் கேட்குறாங்க சார். ஃபஸ்ட்டு டேர்மை இன்டகிரேட் பண்ணால் t ஸ்கொயரா? ஏன்னா t இன்டகிரேட் பண்ணால் t ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆச்சு. 0லேருந்து 5 வரைக்கும் மைனஸ் 2t. லிமிட் என்ன? 0லேருந்து 5 வரைக்கும். இங்கே 25 மைனஸ் 0, இங்கே 5 வருமா? 2 5s are 10. ஸோ மைனஸ் 10. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 15 வருது. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.